மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று இந்த ஊடக சந்திப்பானது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முக்கியஸ்தர்களால் மேற்கொள்வதற்கான காரணம், மட்டக்களப்பு மாவட்டத்திலே நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி நடந்த பேனரத்தம் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நிவாரணங்கள் கிடைக்காதது சம்பந்தமாகவும், கிராம சேவை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களினுடைய அசம்பந்த போக்கும் மரியாதையற்ற பேச்சுகள் சம்பந்தமாக இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலத்திலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு பாலமீன்மடு கிராம சேவை பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்திலே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலையீட்டினால் 25 பேருக்கு மாத்திரம் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது. வீடு சுத்திகரிப்பதற்கான பணம் 25,000 ரூபாய் 25 பேருக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்தது. இதனை நாங்கள் உணர்ந்து அதன் பின்னர் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தோம். அதன் பின்னர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னர் ஜனாதிபதியினுடைய செயலாளர் உடனடியாக பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக விசேட குழு ஒன்றை அமைத்து இந்த முறைகேடு சம்பந்தமாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுக்கும்படி ஜனாதிபதி செயலகத்தினால் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இது எங்களுடைய முயற்சியினால் தான் இது மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு இந்த பாலமீன்மடுவிலே ஒரு அரசியல் கட்சி சார்ந்து வழங்கப்பட்ட பட்டியலுக்கு 25 பேருக்கு நிதி வழங்கப்பட்டதிலும் 3 பேருக்கு இன்னும் நிதி கிடைக்கவில்லை. அதில் ஒன்று மகாலிங்கம் என்பவருக்கு. இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் தேதி வழங்கப்பட்ட நிதியானது இன்னும் அவருடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படவில்லை. அவர் கிராம சேவை உத்தியோகஸ்தரை தொடர்பு கொண்டு அவர் கேட்டபோது அதற்கு அவர்கள் கூறிய பதில், உங்களுடைய மகளுக்கு வழங்கப்பட்டதனால் உங்களுக்கு வழங்க முடியாது என்ற ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார் கிராம சேவை உத்தியோகஸ்தர். அடுத்ததாக மனோராணி என்பவர் தொடர்பு கொண்டு எனது வங்கி கணக்கில் இன்னும் பணம் வைப்பு செய்யப்படவில்லை என்று கேட்டதுக்கு கிராம சேவை உத்தியோகஸ்தர் கூறியிருக்கின்றார், உங்களுடைய அடையாள அட்டை இலக்கம் ஒன்று பிழையாயிருக்கின்ற காரணத்தினால் வேறொருவர் நபருக்கு அந்த நிதி சென்றிருக்கின்றது, அந்த நிதியினை நான் பெற்றுத் தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார். 3ஆவதாக போல் தனசுதர் என்பவர்களுக்கும் அந்த நிதி கிடைக்கவில்லை. அவர்களும் வங்கியிலே பரிசீலித்து பார்த்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வங்கிக்கும் இந்த பணமானது வரவு வைக்கப்படவில்லை. அவர்கள் கிராம சேவை உத்தியோகஸ்தரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள், உங்களுடைய வங்கி கணக்கிலே 7 என்ற இலக்கம் ஒன்றாக மாற்றப்பட்டதனால் வேறொரு நபருக்கு இந்த நிதி சென்றிருக்கின்றது, அதனை நாங்கள் உங்களுக்கு 2 நாட்களிலே பெற்றுத்தருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இத்தவரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் வேண்டுமென்றே எந்த அரசியலுக்கும் எதிராக நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொள்ளவில்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற அரசியல் கட்சி என்ற ரீதியிலே மக்களால் எங்களுக்கு வைக்கப்படுகின்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றோம். பின்னோட்டம் விடுபவர்கள் எங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டாம். அரசியல் கட்சி சார்ந்து இது வழங்கப்பட்டு இருக்கின்றது என்பதனை அனைவரும் அறிந்து இது ஜனாதிபதி செயலகம் வரைக்கும் சென்று அதன் பின்னர் மட்டக்களப்பு பிரதேச செயலாளருக்கு இது தொடர்பாக விசேட குழுவை நியமித்து பார்வையிடுமாறு சொன்னதுக்கு இணங்க மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர் 9 பேர் கொண்ட விசேட குழு ஒன்றை அமைத்திருந்தார். அதற்கு நாங்கள் பிரதேச செயலாளருக்கு முதல்கம் நன்றியை கூறிக்கொண்டு மீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த நிதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த 3 நபர்களுக்கும் மகாலிங்கம் என்பவருக்கும் மனோராணி என்பவருக்கும் போல் தனசுதன் என்பவருக்குமான வைப்பு செய்யப்பட்ட நிதி எங்கு சென்றது, இந்த நிதிக்கு என்ன நடந்தது என்பதனை மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதேச செயலாளர் என்ற ரீதியிலே மட்டக்களப்பின் பிரதேச செயலாளர் என்ற ரீதியிலே நீங்கள் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இது நாங்கள் சொல்வதல்ல. எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையிலே எங்களோட அலுவலகத்துக்கு வந்து மக்கள் சந்த முறைப்பாடு, அதன் பிரகாரம் போல்சுதனுடைய வங்கி புத்தகத்தை நான் காண்பிக்கின்றேன். இத்தவரைக்கும் அவருடைய வங்கி புத்தகத்திலே பணம் வரவு வைக்கப்படவில்லை. இதே போன்று 3 நபர்களும் எனது வங்கி புத்தகத்தை தந்திருக்கிறார்கள். நான் பார்வையிட்டிருக்கின்றேன். எனது கையடக்க தொலைபேசியிலே நான் அதனுடைய போட்டோவை எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த 3 நபர்களுக்கும் இன்னும் நிதியானது கிடைக்கவில்லை. இது என்ன நடைபெற்றிருக்கின்ற என்பதனை துரித விசாரணைகளை மேற்கொண்டு இதிலே ஊழல்கள் நடந்திருந்தால் ஊழல் செய்த அதிகாரிகளை தண்டித்து அவர்களை பணியிட நீக்கம் செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு
அத்தோடு பாலமீன் மடு பிரதேசத்திலே இவ்வாறு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலையீட்டினால் ஒரு பக்கச்சார்பாக 25 பேருக்கு மட்டும் நிதி வழங்கப்பட்டு என்பதனை நாங்கள் ஊடகத்துக்கு கொண்டு வந்து ஜனாதிபதியின் செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னர் தான் இந்த விசேட குழு அமைக்கப்பட்டது. இந்த விசேட குழு அமைக்கப்பட்ட பின்னர் 20ஆம் தேதி ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை பாலமீனோடுவிலே மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பிலே மட்டிக்களி பிரதேசத்தை வசிப்பிடமாக கண்ட கலைவேந்தன் என்பவரும் மற்றும் பாலமீன் மடு விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த இருவரும் இருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பானது நான் நினைக்கின்றேன் அந்த பக்கச்சார்பாக நடந்த அந்த முறைகேடை மூடி மறைப்பதற்காகவும் அவர்களுக்கு பக்கச்சார்பாக இருந்த இந்த அரச அதிகாரிகளுடைய காப்பாற்றுவதற்குமான ஊடக சந்திப்பாகத்தான் அது இருக்கின்றது. அந்த ஊடக சந்திப்பிலே லைட் ஹவுஸ் விளையாட்டு கழகமும் மற்றும் லைட் ஹவுஸ் இளைஞர் கழகமும் மாத்திரம்தான் அதிலே பங்கு கொண்டார்கள். பாலமீன் மடு பிரதேசத்திலே இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக கிராம அபிவிருத்தி சங்கம் இயங்குவதே இல்லை. கிராம அபிவிருத்தி சங்கத்துடைய செயற்பாடுகள் 2 வருடமாக அங்கு இல்லை. அதன் அடிப்படையிலே மற்ற அமைப்புகள் எல்லாம் பிசமிகள் என்று அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே கூறியிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் கூறுவதற்கான காரணம் அங்கு நடைபெற்ற மோசடியை அவர்கள் மறைப்பதற்காகவும் அவர்களுக்கு உதவி செய்த அரச அதிகாரிகளினுடைய தவறை மூடி மறைப்பதற்காகவும் தான் அந்த ஊடக சந்திப்பானது மேற்கொள்ளப்பட்டது. எங்களுடைய முயற்சியினால் தான் இன்று 9 பேர் கொண்ட விசேட குழுவை நியமித்து உண்மைகளை கண்டறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு பெரியப்படை பிரிவிலே 172 ஏ என்ற கிராம சேவை பிரிவிலே பெரியப்படை பிரிவில் தான் நானும் வசித்து வருகின்றேன். 178 ஏ இந்த பிரிவிலே 1238 குடும்பங்கள் வசிக்கின்றன. இதிலே எத்தனை பேருக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்ட என்பது இன்னும் யாருக்கும் தெரியாது. கிராம சேவை அதிகாரியை நான் தொடர்பு கொண்டு இது அனைத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், இதுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் நிதி வழங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் அறிக்கையை தர மறுத்து விட்டார். அதன் பின்னர் பிரதேச செயலகத்துக்கு சென்று பிரதேச செயலாளரிடம் பெற்றுக்கொள்ளும்படி என்னிடம் கூறியிருந்தார். அங்கு சென்றிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆவணமாக கேட்பதனால் தகவலறியும் சட்டமூலமாக பெற்றுக்கொள்ள சொல்லி அதற்காக நான் விண்ணப்பித்திருக்கின்றேன். அத்தோடு பெரியப்படை பிரிவில் உள்ள கிராம சேவை உத்தியோகத்தர் அநாகரிகமான பேச்சுக்களை பேசி மக்களை ஒரு தவறான வழியிலே மக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இவர் நடத்துவது ஒரு சில அரச அதிகாரிகள் இவ்வாறு நடந்து கொள்வது சில வேளைகளிலே கடந்த கால எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப செயற்படுகிறார்களோ தெரியாது. இவர்கள் இவ்வாறு செயற்பட்டால் மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். இந்த அரசாங்கத்தை கவுட்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு இவர்கள் செயற்பாடுகிறார்களோ தெரியவில்லை. மக்களை கொதிநிலைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று காலையிலே ஒரு அம்மா போய் அவரிடத்த நானும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டனால் எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று கேட்டபோது இந்த பிரதேசத்திலே நான் பனடோலை நிவாரணமாக வழங்கினால் அதிலே பாதி பனடோலை எனக்கு தாருங்கள் என்று கேட்கும் மக்கள் தான் இங்கு இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த அம்மாவை அவமதித்து பேசியிருக்கின்றார். இந்த கிராம சேவை உத்தியோகத்தரை உடனடியாக மாற்றி தருமாறு அந்த பிரதேசத்தில் தான் நானும் வசித்து வருகின்றேன். நானும் பாதிக்கப்பட்ட ஒருவன் என்ற ரீதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முக்கியஸ்தர் என்ற வகையிலே நாங்கள் கூட்டாக கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு இதை கொண்டு வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பெரியப்படை கிராம சேவை பிரிவிலே உள்ள கிராம சேவை உத்தியோகத்தரை உடனடியாக இடமாற்றம் செய்து தருமாறும், அத்தோடு இங்கே வெளிப்பட தன்மை வேண்டும். நீங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிதிகளை வழங்கும் போது அறிவித்தல் பலகைகள் ஒவ்வொரு கிராம சேவை உத்தியோகத்தர்களுடைய அலுவலகங்களில் அறிவித்தல் பலகைகள் போடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வெளிப்படையாக அந்த நிதிகளை நீங்கள் கொடுத்தால் உங்களால் ஏன் அந்த அறிவித்தல் பலகையிலே நிதி வழங்கப்பட்டவருடைய பெயர் பட்டியலை வெளியிட முடியாமல் இருக்கின்றது? ஆதலால் பிரதேச செயலாளர் அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன். எல்லா பிரிவிலும் இன்று மக்கள் கொதி நிலையில் இருக்கின்றார்கள். இதை உண்மைத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துவதாயின் வழங்கப்பட்ட நிவாரணங்களுடைய பட்டியல்களை ஒவ்வொரு கிராம சேவை உத்தியோகத்தர்களுடைய அறிவித்தல் பலகையிலே நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும், காட்சிப்படுத்தினால்தான் அதில் என்ன மோசடி நடந்திருக்கின்றது என்பதனையும் அல்ல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதனையும் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இது உங்களுடைய கடமை. அத்தோடு வெள்ள காலங்களிலே நீங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிடாமல் கிராம சேவை உத்தியோகத்தருடன் முறைப்பட்டவுடனே நீங்கள் போட்டோ எடுத்தீர்களா, வீடியோ பிடித்தீர்களா, வெளியே செல்லும் போது எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு அறிவித்தீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள்.
கள விஜயம் மேற்கொள்ள வேண்டியது கிராம சேவை உத்தியோகத்தர் ஒவ்வொருவருடைய கடமை. பேரிடர் வரும்போது தான் உங்களுக்கு வேலைகள் வரும். ஒன்று நாட்டிலே தேர்தல்கள் இடம்பெறும் போது உங்களுக்கு வேலை பழுவல் வரும். அடுத்ததாக நிவாரணங்கள் வழங்கப்படுவதாயின் உங்களுக்கு வேலை பழுகள் வரும். அல்லது போனால் இப்படியான பேரிடர்கள் வரும்போதுதான் உங்களுக்கு இந்த வேலை பழுக்கள் வரும். வேலை பழுக்கள் வந்தால் போட்டோ பிடிப்பவர் பொய்யாகவும் போட்டோ பிடித்து அனுப்பலாம். தொலைபேசி ஊடாக பொய்யான தகவலையும் உங்களுக்கு தரலாம். கள விஜயத்தை மேற்கொண்டு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். மக்களுடைய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றது. அப்படி சம்பளம் வழங்கப்படும் போது நீங்கள் மக்களிடத்திலே தரவுகளை கேட்கின்றீர்கள். நீங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு உண்மையாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு நிதிகளை வழங்கினால் இன்று மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய தேவை இல்லை. நான் நினைக்கின்றேன் அதுதான் கடந்த காலங்களிலே ஆட்சியில் இருந்தவருடைய அரசியல்வாதியினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப செயற்படுகிறார்களோ என்று எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏனென்றால் இவர்கள் இப்படி செய்யப்பட்டால் மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். மக்கள் வீதிக்கு இறங்கினால் அரசாங்கத்தை மாற்றினால் இவர்கள் கடந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் பெட்டி கணக்கிலே பணம் பெற்றதும் பார்பேமிட் பெற்றதும் மற்றும் சொகுசு வீடுகளை பெற்றதும் போல் இந்த அரசாங்கத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மக்களை வீதிக்கு இறக்கி இந்த அரசாங்கத்தை கவுட்கலாம் என்று நினைக்கிறார்களோ தெரியவில்லை என்று சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. ஏனெனில் பெரும் பாதிப்புக்குள்ளான இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மீனவர்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அடுத்த வேளையிலே மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்றொழில் நீரியவள திணைக்களம் படிப்பாளர் அவர்களினுடைய அறிக்கை வெளிவந்தது. அவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அத்தோடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நிவாரணத்தை நீங்கள் வழங்குங்கள். ஜனாதிபதி மன்னாரிலே கேட்கின்றார், மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நான் வர மட்டும் ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்க மீனவர்களுக்கு உணர்வு பொதிகளை வழங்குங்கள் என்று. ஆனால் நீங்கள் ஏன் அதை வழங்க மறுக்கிறீர்கள்? ஜனாதிபதி எல்லாருக்கும் எவரும் பாதிக்கப்படாமல் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உங்கள் கைகளை இறுக்கி பிடிப்பதன் காரணம் என்ன? ஏன் மக்களுக்கு அவ்வாறு நீங்க மீதப்படுத்தி அரசாங்கத்துக்கு அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? ஒரு வகையில் இந்த வழங்குகின்ற நிதியானது மீண்டும் வரிப்பணமாக செலுத்த வேண்டிய கட்டாயம் இலங்கை மக்களுக்கு வரும். அப்போது நீங்கள் வரிப்பணமாக செலுத்த ஒவ்வொரு குடிமகனும் தான் அந்த வரிப்பணங்களை செலுத்தி கடன்களை அடைக்க வேண்டியிருக்கும். நாட்டை மீட்டெடுப்பதற்காக இன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் 200 பில்லியன்களை கடனாக கேட்டிருக்கிறார்கள். இந்த கடன் சுமை ஒவ்வொன்றும் இலங்கை குடிமகனுடைய தலையிலே சுமத்தப்படும். எதிர்காலத்திலே பொருட்களின் விலைகள் அதிகரித்தால் அந்த சுமையையும் அந்த கடனையும் கட்ட வேண்டியது இலங்கை குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு மகனுடைய கடமையாக இருக்கும். ஆதலால் தயவு செய்து இந்த கிராம உத்தியோகத்தர்கள் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்பட வேண்டும் என்றும் இந்த மக்களோடு அனவசியமான பேச்சுகளை மக்களை ஏளனப்படுத்தி பேசும் பேச்சுக்களை விட்டுவிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சீலாமணையாக இருக்கட்டும், திராய்மடுவாக இருக்கட்டும், பாலைமின் மடுவாக இருக்கட்டும், சீலாமணையாக இருக்கட்டும், கல்லடியாக இருக்கட்டும், இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய உணவு பொருட்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்க கண்டறிந்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவியையும் துரிதப்படுத்தி இவர்களுக்கு வழங்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்.